அப்ப நான் கிளம்புறேன். நீங்க பஸ்ஸுக்கு வந்து என்ன ஏத்தி விட்டுட்டு வரீங்களா இல்ல வீட்லயே தான் இருக்க போறீங்களா? ஐயோ, மருமா வேற அவங்க அம்மா வீட்டுக்கு போறோம்னு சொல்றாங்க. என்ன செய்யறது? ஒரு வாரம் போயிட்டாங்கன்னா நம்ம சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதா இருக்குமே. ஐயோ, மூத்த மருமகிட்ட போயிட்டு நம்மளால சோத்துக்கு நில கால் மேல நின்றுகிட்டு இருக்க முடியாது. கோயிந்தா, எப்படியாவது நிப்பாட்டிட்டு கோயிந்தா, நிப்பாட்டிட்டு. இல்லை இல்லை, என்னடா என்ன நாளை என்ன நேரம் என்ன? ஏப்பா, ஊருக்கு அவளை போன்னு சொல்றதும் நீங்க தான். இப்ப அவ கிளம்பி வந்ததும் போவானாங்கிறீங்க. நாள் எதுவா இருந்தா என்ன, நேரம் எதுவா இருந்தா என்ன? நான் இந்த வீட்ல இருந்தா இந்த வீடு தான் உருப்படாதே. நான் போன பிறகுதான் இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்கும். பிறவே என்ன நாளைக்கு நம்ம எல்லாம் பாக்குறாங்களே. இந்த பாருமா, இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இங்க இருக்காத. போய் உள்ள போய் வேலையை பாரு. செவ்வாய்க்கிழமை அதுமா விளக்கு வைக்கிற நேரத்துல அப்பதான் ஆத்தா விட்டுக்கு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு போகுது. நல்லா விளங்கிடும். இந்த பாருங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போக வேணாம்னு என்னைய சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் எப்ப வேணா என் ஆத்தா வீட்டுக்கு போவேன் வருவேன். அதெல்லாம் நீங்க ஒண்ணு கேட்க தேவையில்லை. மடி முத்து பேச்சு, அப்பா சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குமா? இல்லை, அங்கெல்லாம் போய் தங்கிக்கிட்டுலாம் ஒன்றும் இருக்க தேவையில்ல. புள்ள எங்கேயும் என் கண்ணு முன்னாடியே இருக்கட்டும். புள்ள விட்டுலாம் என்னால இருக்க முடியாது ஒரு வாரத்துக்கு. உங்க அப்பா இருக்கு புள்ள வெள்ளாம இருக்க முடியாதா? இல்ல நல்ல சோறு கிடைக்காதுன்னு கவலை வந்துருச்சா? ஆடுற கூத்து ஆடினாலும் எல்லாரும் இந்த முத்து பேச்சுக்கிட்ட தான் வந்தாகணும். நீ ஆச்சு உன் மாமனாராச்சு எனக்கு தெரியாது. உங்க ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறேன்பா. இப்ப இதுக்கு பிறகு எதுவும் பேசாதீங்க. அவ ஊருக்குலாம் எங்கேயும் போகல. எனக்கு வெளியில ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சாமி ஆளை விடுங்க. அம்மா வீட்டுக்கு போறாங்களா? அம்மா வீட்டுக்கு இம்புட்டு கிளம்ப அம்மா வீட்டுக்கு போய்கிட்டே இருந்துங்க. இது என்ன இது புது பழக்கம்? அங்க போயிட்டு அங்க இருக்கிற வேலையில யார் பாக்குறதா? இம்புட்டு காலமா புத்தி இல்லாத கடந்து போட்டேன். இப்பதான் கொஞ்சம் அறிவு வேலை செய்யுது. எத்தனை நாளைக்கு நான் இங்கனக்குள்ளே ஆக்கி வடிச்சு கொட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறது? எனக்கு ரெஸ்ட் வேணாமா? யார்ட்ட வீட்டுக்கு நான் போறோம்னு கிளம்பிட்டா போதும், உடனே இப்படியே இல்லாத ஏழ்றையெல்லாம் கூட்டுறது. இவருக்கு என்னத்தான் செய்யலாம்னு தெரியல. சே, ஏன் தான் இவர் இப்படி இருக்காரோ? ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியுது இந்த வீட்டுல? ஒரு வேலைக்கு நிம்மதியா செய்ய முடியுதா? சும்மா புலம்பிக்கிட்டு நிக்காதம்மா. போய் விளக்கு போடுமா வீட்டுல. ஒவ்வொன்னா சொல்லிதான் செய்யற. நீங்க சொல்லாம பேசாம வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே எல்லாம் நான் தானே செய்வேன். நான் இப்படி நீங்க ஒவ்வொன்றும் சொல்லிதான் எனக்கு செய்யணுங்கிற அக்கறையா போகுது. வந்துவிட்டாரு இப்பதான். அதை செய்யி இதை செய்யி அதை எடு இதை எடுன்னு சொல்றதுக்கு. என்கிட்ட எதுவும் வச்சுக்கலன்னா இவருக்கு தூக்கம் வராது. அங்கங்கேயும் மாமியார் தான் கொடுமைப்படுத்துவாங்கன்னு பேரு. ஆனா இங்கதான் எல்லாம் தலக்கமாத்தி நடக்குது. முத்து பேச்சிக்கா, கிளம்பிட்டியா? சீக்கிரமா போலாம். என்ன ஆளே காணும்? முதல்ல எங்களுக்கு முன்னாடி நீ கிளம்பி இருப்பேன்னு பார்த்தா நீ என்ன உள்ள பூந்துக்கிட்டு கிடக்குற? இங்க பாருங்க. யாரை கூப்பிடுறீங்க? எங்க போறீங்க? நீங்களா குடும்ப பொம்பளைங்களா? நீங்க பொழுது செஞ்ச நேரமா பார்த்து எங்க கிளம்பிட்டீங்க? நீங்க ரெண்டு பேரும் தான் என் மருமகளை கெடுக்கிறதே. ஆமா, உங்க மருமக அப்படியே சின்ன குழந்தை, நாங்க அப்படியே வந்து கெடுக்கிறோம். முத்து பேச்சிக்கா, எங்க போறீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. என் மருமக வீட்டுல இல்ல, வெளியூர் போயிட்டாங்க. வெளியூருக்கா? எங்க போனுச்சு? எங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போவாத. ஏன் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா என்ன? எங்க போனாலும் நாங்க 3 பேரும் ஒன்னா ஜோடியா தான் போவோம். ஆளை மூஞ்சியும் பாரு, ஆளை மூஞ்சியும். என் மருமக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. கிளம்புங்க. பாத்தியாடி அக்காவே, என்னமா நம்மள ஏமாத்திட்டு போயிடுச்சு பத்தியா? சரியான ஆளுதே. சாயங்காலம் 6 மணி பஸ்ஸுக்கு கிளம்புங்கடி. குழுல ரூபா போட்டது அக்கவுண்ட்ல ஏறி இருக்கு. போய் பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு எதுவும் வாங்கி தின்னுட்டு வரலாம்னு சொன்னுச்சு. இப்ப தனியா போயிடுச்சு பத்தியா? வாங்கிட்டு அப்படியே சொல்லுச்சு. என்கிட்ட அப்படி சொல்லல. குழு பணம் அக்கவுண்ட்ல ஏறினதோ என் அம்மா வீட்டுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்து சுட்டிக்கிட்டு ஓடிடுவேன்னு சொல்லுச்சு. அடி பாவி சண்டாளுவளா, யாரு முன்னாடி எதை சொல்லக்கூடாது அதை சொல்லி வைக்கிறாளுவளே. அடியே இந்த எக்கா, என்னமா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னு உன் மாமனார் சொன்னாரு. அக்கா வந்து நம்மள விட்டு போறதாவது அப்படி குடிய கெடுத்தாளுவளா, எல்லாத்தையும் குட்டிச்சார ஆக்கிட்டாளுவலே. ஏய், இங்க பாருங்க. எங்க போறீங்க 3 பேரா? இப்ப என்னமோ குழுருவா அக்கவுண்ட் அப்படி இப்படின்னு பேசுனீங்க. ஆமா, அக்கவுண்ட்ல பணம் ஏறி இருக்கு, அதை எடுக்க போறோம். என்ன இப்ப? எட்டி புத்த வாய் பத்து. ஐயோ மாமா, இங்க இல்ல அது அப்படி இல்ல மாமா. இந்த ரோசாவோட மாமியாரு கிழவி செத்து போயிடுச்சு மாமா. அதுக்காண்டி போறோம். எக்கா, என்ன நீ? ஏன் மாமியாரு செத்து போயிடுச்சு? அது இப்ப சாவலியே. அது செத்து 10-15 வருஷத்துக்கு மேல ஆகுது. எட்டி, குழுல ரூபா எடுக்கிறதே கிழவருக்கு தெரியாது. அப்புறம் ரூபா நம்ம வேற எழுதி போட்டு அந்த பணம் அக்கௌண்ட்ல வந்துருச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். ஆடுன்னு ஆடிடுவாரு. அம்மா வீட்டுக்கு கிளம்புனதுக்கே அப்படி இப்படின்னு நடிச்சு என்னை இங்கே இருக்க வச்சிருக்காரு. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். இந்த வீட்டுல என்னால வாழ முடியாது. எப்படியாச்சும் என்னை காப்பாத்திட்டு கடை. இந்த வயசான கிழவருக்கு பயிட்டுக்கிட்டு வாழ வேண்டியதா இருக்கு. என்ன அங்க குசு என்னமோ குழு நீங்களா? என்ன குழு? ஐயா அது குழுவு கிடையாது. எங்க மாமியார் பாவ கேள்வி. ஒரு 90-99 வயசு இருக்கும். செத்து போயிடுச்சு. அதான் இந்த வயசுல எப்படி அல்பாயுசுல போயிடுச்சேன்னு நினைச்சு அழுதுகிட்டு கடந்தோம். அதுதான் சொன்னான். அது உங்க காதுல குழுன்னு விழுந்துருச்சு. உன் மாமியாரு எனக்கு நல்லா தெரியுமே. அவங்க எப்பவே செத்துட்டாங்க போல. அது வேற மாமியார், இது வேற மாமியார். இவங்க மாமியாரை பத்தி கேட்ட நீ என்னத்துக்கிட்டே வாய் வளர்ற? எல்லாம் ஒரு பாசம் தான். என்ன செய்ய? ஆமா பாவ ரோசா காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம அழுதுகிட்டு கிடந்தா. இட்டி ஏதாவது பண்ணி அவளை அழ வைடி. நல்ல பத்த 3 நேரம் ஈனி இழுச்சுக்கிட்டு இருக்கிறா. குருட்டு கொண்டவனி ஒரு உப்பரைய போடு. என்ன பத்த மாமியாரே, நீ என்ன விட்டு போயிட்டியே? வாழ வேண்டிய வயசுல இப்படி வாழ்க்கையில போயிட்டியே. இப்படி சும்மா என் வீட்டுல நின்னுட்டு ஒப்பாரி வைக்காத. போ போறதா இருந்தா நீங்க 2 பேர் மட்டும் போங்க. என் மருமகளை எங்க அனுப்ப முடியாது. அனுப்ப மாட்டீங்களா? சரி ஏக்கா, இந்த நாள் இந்த நேரம் நீ செவுத்துல எழுதி வச்சுக்க. என் மாமியார் சாவுக்கு உன்னை அனுப்பாத. உன் மாமனார் சாவுக்கு நான்
கருமதிக்கு பிரியாணிலாம் போடுவாங்களா? அப்ப வருவியா வரமாட்டியா? நானே ஒரு ப்ளோவில் பில்ட்ட போடுறேன், இவ ஒருத்தி. என்ன இவ சாவுக்குன்னு பேசுறா? நம்ம மருமலாம் அனுப்பி வைக்கலாமா? நேரம் வேற ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் வெளியே போனா குடும்பத்துக்கும் ஆகாது. என்ன செய்யுதுன்னு தெரியல. சரி விடு, ஒரு சாவுக்கு தானே போறாங்க, போயிட்டு வரட்டும். ரசா ரசா மனசு தைரியப்படுத்திக்கம்மா, பார்த்து போயிட்டு வாங்கம்மா. போங்க போங்க. அம்மாடி முத்து பேச்சு வரையில காக்கில பக்கோட வாங்கி வரியா? பக்கோடா தானே மாமா? சரி சரி, தாராளமா வாங்கிட்டு வரேன். எம்மாடி ராத்திரிக்கு சமையல செஞ்சு வச்சிட்டியா? என் மாமியார் செத்து போய் கிடக்குறாங்க, உனக்கு சோறு கேக்குதா? சோறு உன் வீட்டுல சாவு இருந்தா என் வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டாங்களா என்ன? இரு கொஞ்ச நேரம். இப்பதான் ஒரேடியா மாமியார் மேல பாசம் வச்சிருக்கிற மாதிரி ஒப்பாரி வைக்கிறா. அட இல்ல மாமா, எதுவும் சமைக்கல. இந்த பிள்ளைவ எம்மா எங்கேயாவது வெளில போனா சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொன்னிச்சுவேன். அதான் வரையில அதுவளுக்கு ஆளுக்கு ஒரு பட்டில சோறு வாங்கிட்டு வரலாம்னு பார்த்தேன். என்னது ஆளுக்கு ஒரு பட்டில சோறு வாங்கிட்டு வந்து பத்தர போறியா? என்னமா நாளைக்கு கல்யாணத்துக்கு மொய் வைக்கவே பணம் இல்லைன்னு சொன்னேன். இப்ப பணம் எங்க இருந்து வந்தது? பிள்ளைவ ஆசைப்பட்டு கேக்குதுவே, அதுவளுக்கு வாங்கி கொடுக்கறதுல கணக்கு பார்க்க முடியுமா? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் இந்த இதுக்கு ரெண்டு சொல்லி கொடுத்தது தானே. இப்படியே கடையிலேயே வாங்கி தின்னு குடும்பம் விளங்கிடும். ஐயா, என்னென்ன பண்ணா உன் குடும்ப விலகு, என்னென்ன பண்ணாம இருந்தா உன் குடும்பம் விளங்காதுன்னு சொல்லு. சும்மா எப்ப பாரு குடும்பம் விளங்கிடும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா ஏன் மருமா வந்துதான் குடும்பம் விளங்குமா? அதுக்கு முன்னாடி உங்க குடும்பம் விளங்காமல இருந்தது. ஏமா ஓசில வாங்கி திங்கிற நீங்களா பேசக்கூடாது. நான் எங்க மருமாவோட கட்டுக்கோப்பா வச்சிருக்கோம். இந்த வாச படியை கூட தாண்டி விட்டது கிடையாது. ஆனா நீங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்ததுல இருந்து எங்க மருமா வீட்டுல ஒரு நாள் இருந்தது கிடையாதுமா. இந்த மருமா முத்து பேச்சு இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கண்டதையும் கருமத்தையும் கடையில இருந்து வாங்கி வந்து கொடுக்காத. ஏதா இருந்தாலும் வீட்லயே செஞ்சு கொடு. பாவம் எம்மாவன் என்ன சம்பாதிக்கிறேன். இப்படி நீ அவன் சம்பாதிக்கிற காசை பாதிய கடையில அழிச்சனா அடுத்து எப்படிமா பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்ப? ஒன்னா ரெண்டா ஒன்னுத்துக்கு மூணா பெத்து வச்சிருக்க. வீட்டுல உள்ள அவ்வளவு பேருக்கும் கடையில வாங்கி கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா சொல்லு? ஒரு நாள் தானே மாமா. ஒரு நாள் இருந்தாலும் பணம் தானே. ஏமாமா நீங்களும் தான் வீணா உடம்பு வச்சுக்கிட்டு பூமிக்கு பாரமா கிடக்குறீங்க. நாங்க உங்களுக்கு தண்டச்சோறு போடலையா? அந்த மாதிரிதான் இதெல்லாம். சும்மா ரூல்ஸ் பேசாதீங்க. ஏக்கா மாமாக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி கொடு, அமைதியாயிடுவாரு. என் மாமியார் இவ வேற வர மாமியாருங்கிற. அட சும்மா நிறுத்து. ஏக்கா நீ ஒண்ணு வர தேவையில்ல, நாங்க போறோம். ஆமா, நானும் எவ்வளவு நேரம் தான் அழுகுற மாதிரி நீ சீனை போடுறது. நீ வந்தா வராட்டி போனா போ. உன் மாமனார் என்னமோ உன்னைய பத்திரமத்து தங்க மாட்ட பொத்தி வைக்கிறாரு. பாரு நாங்களா மாமனார கொண்டுட்டு எவ்வளவு ஜாலியா இருக்கும். சீக்கிரம் சோத்துல மருந்து கொடுத்து ஜோலியை முடிக்கிற வேலையை பாருக்க. சூப்பர் ஐடியா. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு சொல்லி விடு, நாங்க வந்து ஒப்பாரி வைக்கிறோம். என்ன மாமா வரட்டுமா? பாய். இந்த பாருங்க மாமா, நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் எங்கேயும் போக கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. இந்த அடுப்படிக்குள்ளே 64 மணி நேரம் நின்று அப்படியே அவியணும்னா என்ன இது? என்ன இந்த வீட்டுக்கு கோயில் மாடு மாதிரியா விட்டுருக்காங்க? இல்ல நான் தான் அடிமையா? ஏமா போய் வேலையை பாரு. இப்பதான் வந்துட்டாங்க சட்டம் பேச. அங்க எங்கன்னு சுத்திட்டு வந்து என்ன என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் இருக்கணும். இஷ்டம் இருந்தா இங்க இரு, இல்லையா கிளம்பி போயிட்டாரு. நான் கிளம்பி போறோம்னு எப்பயே தானே ரெடியா இருந்தேன். நீங்க தானே அப்படி இப்படின்னு சொல்லி என்னைய போகாம தடுக்க வச்சீங்க. எங்க நான் போயிட்டா சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்னு பயம் அதானே? என்ன விட்டா ஜோறு கொடுக்க யாரு இருக்க? உங்க வாய்க்கெல்லாம் உங்களை யாருமே என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. இந்த பாருங்க, இங்க இருந்து சொல்றேன், இன்னைக்குல என்னைக்கா இருந்தாலும் ஒரு வாய் தண்ணி என் கையால வாங்கி குடிச்சாதான் உங்க உசுறு போகும். என்னையும் கொஞ்சம் மனசியா நடத்துங்க மாமா. எனக்கு நீ பானை படிச்சு கொடுக்குறியா? நானா உனக்கு முன்னாடி வாழ்ந்தவன். உன் வயசுதான் என் அனுபவம். இப்பதான் வந்துட்டாங்க. ஒழுங்கா குடும்ப நடத்து துப்பு இல்ல. பேச்ச வீட்டுக்கு வந்த மருமகனா உன் இஷ்டப்படி இருப்பியா? அப்படியெல்லாம் என் வீட்டுல இருக்க முடியாது. இந்த சட்டத்தெல்லாம் போய் உங்க மூத்த மருமக கிட்ட சொல்லுங்க. மூத்த மருமல ஒரு மாதிரியும் இளைய மருமல இன்னொரு மாதிரியும் பாக்குறீங்க. நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு மருமக தானே. அப்ப என்ன பாகுபாடு? யார எங்க எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியும். உன் தகுதி என்னவோ அதோட இரு. தகுதிக்கு மீறி எதையும் பண்ணாத. ஒரு காசு நகை எடுத்துட்டு வர வழி இல்ல. பேச்சு. இந்த பாருங்க, உங்க பேச்சு கட்டல என்னால இருக்க முடியாது. என் இஷ்டப்படி நான் இருப்பேன் தான். நீங்க வேணா உங்களுக்கு பிடிச்ச இங்க இருங்க, இல்லையா கிளம்பி போயிட்டே இருங்க. நான் அவளை கூட வெளியே தான் போவேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. சும்மா சின்ன குழந்தையாட்ட அதை பண்ண இதை பண்ணாதன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா ஓரளவுக்கு தான் பொறுத்து போலாம். ஒரே அடியா கொட்டிக்கிட்டே இருந்தா நான் குடிஞ்சுக்கிட்டே இருப்பேன் நினப்பு போல. இன்னைக்கு இவருக்கு என்ன செய்யறாருன்னு பாக்கும். கடதருக்கு போயிட்டு ராத்திரி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வரணும். நல்லது சொன்னா யாருதான் கேக்குறாங்க? என்னமோ நாம சொல்றதெல்லாம் இவங்களுக்கு கண்டிஷன் போடுற மாதிரி இருக்கு. எல்லாம் அவங்க வாழ்க்கைக்கு நல்லதுன்னு தெரியல.